Hello friends, welcome back my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் உங்களுடைய மொபைல் ரீசார்ஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் அண்ட் சிலிண்டர் புக்கிங் இந்த மாதிரி நிறைய விதமான ரீசார்ஜ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கமிஷன்ஸும் கிடைக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினா உங்களுக்கு கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நிறைய மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் மொபைலுக்காக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்புக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய இன்ஸ்டால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வரும். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஸ்கிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு, ஆப்பை லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஐடி, நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரெஃபர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் காமிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெஃபர் ஐடி நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கான ரெஃபர் ஐடியை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பின் டிரான்சாக்ஷன் ஒன்று வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் என்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா அதையே என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் தான் 5 ருபீஸை கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதமாக ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு, போஸ்ட் பெய்டு அண்ட் டிடிஹெச் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான்றது தெரிஞ்சிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு, போஸ்ட் பெய்டு, கிஃப்ட் கார்டு, ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் டிவி ரீசார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்குன்றதை அதில் காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இதில் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எந்தெந்த பேமெண்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் தரான்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ரீசார்ஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ரீசார்ஜ் எல்லாத்துக்கும் எவ்வளோ கமிஷன் தரான்ற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஏர்டெல் 8% இந்த மாதிரி உங்களுடைய டிவி ரீசார்ஜ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ கமிஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் தரான்றதை பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மூலயமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நல்லாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி இன்வைட் அண்ட் ஏர்ன் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம்மு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இதில் கீழே லாஸ்ட்டு வந்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபர் ஐடியை காப்பி பண்ணி டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா இதில் இன்வைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். எந்த லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வேலெட்டில் எப்படி மணி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் ஆட் பேலன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் 2 ஆப்ஷன் காமிக்கும், ஃபோன்பே அண்ட் யூபிஐ பேமெண்ட்ஸ்னு. இதில் நீங்கள் ஃபோன்பே இருந்துச்சுன்னா ஃபோன்பே மூலயமா பே பண்ணிக்கோங்க. அப்படின்னா யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூபிஐ பேமெண்ட்ஸ் ஏதாவது வரும், அதாவது ஜிபே இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன யூபிஐ வச்சுருக்கீங்களோ அது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ் ஆக்கிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா மணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற மணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஜஸ்ட் இது மூலிமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜும் பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும். அந்த வேலெட்டில் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.